ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுனவின் வ்ளாக் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ரியாலிட்டி ஷோ, அதாவது ஒரு காமெடி ஷோ மலேசியாவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் சூப்பராக ரெடியாகி கிளம்பி போயிட்டுருக்கோம். அது என்ன ஈவெண்ட், யார் வந்தாங்க, அந்த ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே போக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஜூன் 29 ஈவினிங் ஒரு 7 o'clock அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 6:40 அந்த மாதிரி டைமில் தான் கிளம்புனோம். ஸோ நானும் நவீனும் பார்த்திங்கன்னா அப்படியே மேட்சிங்காக ஒரு ஒயிட் காம்போ மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தோம். தாரிகாவுக்கு அவளோட லாஸ்ட் பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ் போட்டிருந்தோம். தாரிகாவுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் போட்டங்காட்டி ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நிற்கிறது, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி க்யூட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தா. என்ன ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா இங்கே பிரிக்ஃபீல்ட்ஸில் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் நடந்துச்சு. இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்களும் பே பண்ணி வாங்கியாச்சு. ஸோ இது என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காமெடி ஈவெண்ட் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி, சன் டிவிலலாம் நம்மளை சிரிக்க வச்ச மதுரை முத்து சாரும் அண்ட் அன்னபாரதி மேமும் தான் இன்னைக்கு நம்ம அந்த ஷோ நடத்த போகிறாங்க. ஸோ அதை பார்க்க தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ, அதுவும் லைவாக பார்க்குறதுக்கு எக்ஸைட்டிங்காக வந்திருக்கோம். ஸோ வேறு ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்திருப்போமான்னு தெரியல. ஸோ இது ஒரு காமெடி ஷோ அப்படிங்கிறங்காட்டி சரி கொஞ்ச நேரம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தரேன். Ayurveda and food and nutrition sessions on Minal FM have sparked holistic awareness and brought Ayurvedic health into everyday life. I came for one treatment in practice. First treatment, steam massage. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா, அதனால தாரிகாவுமே ஃபோன் வச்சு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபோன் கேட்டுட்டு இருந்தா. அது அந்த டிஸ்கஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. முறைப்படி நிறைய அதுக்கான வழிகள் இருக்கிறது. என்னடா அது நடுவில் ஒரு நிகழ்ச்சிக்கு இன்னும் ஆயுர்வேதம் சொல்லிட்டு புதுசு புதுசாக மருத்துவம் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு உங்களுக்கு நமது பாரம்பரிய மருத்துவத்தை அறிமுகப்படுத்துவதற்காக பங்சாரில் நீண்ட காலமாக சிகிச்சையிலே நல்ல பயனளிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கிளினிக் ஆயுர்வேதிக் பங்சாரில் சம்கியா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எப்போவுமே அந்த ஈவெண்ட்டை ஸ்பான்சர் பண்ணுறவங்க அவங்கள எல்லாத்தையும் பற்றி இன்ட்ரோ கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பங்சரில் ஆயுர்வேதிக் கிளினிக் ஒன்று இருக்குது, சம்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோடதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் இந்த கிளினிக் வச்சுருக்கிற டாக்டர் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஹெல்த் டிப்ஸு, நிறைய அட்வைசஸ், நிறைய லைஃப்கான டிப்ஸஸ், இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. Life is illusion. Illusion of what? Illusion of நம்ம யாருன்னு நம்ம மறந்துட்டோம். நம்ம யாருன்னு நம்ம உண்மையிலே மறந்துட்டோம். ஸோ நிறைய டிப்ஸ், நிறைய அட்வைசஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்தாங்க. சம்கியா கிளினிக் ஆயுர்வேதிக்ல இருந்து செய்தவர் நமக்கு நல்ல ஒரு படத்தை தேடிட்டு கொடுக்கும். அவர் பார்க்கக்கூடிய எல்லா பேசிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா சிரிப்பு இல்லாம இருக்கிறாங்க. ஏன் இந்த நிகழ்ச்சி செய்யணும் நாங்க ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னா, எல்லா இசை நிகழ்ச்சியில பாடிட்டு போலாம், யாரையும் 2 படம் பாடிட்டு போலாம். ஆனா சிரித்தா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுங்களா. நீங்க என்னமா ஒரு ட்ரை பண்ணுங்க நைட்டு போயிட்டு, அதுக்கு 12 மணிக்கு போய் கண்ணாடி பண்ணி சிரிச்சா தப்பா போயிடும். என்னடா 12 மணிக்கு அப்ப நல்லா தான் நிகழ்ச்சி கண்ணாடி பண்ணி போய் சிரிச்சு பாருங்க, அப்ப நல்லா இருக்கும். நாம தான் சிரிக்கிறது இல்ல, சிரிப்போம். அதுக்குன்னு சொல்லிட்டு சிரிப்பா சிரிக்க கூடாது. எம்ஜிஆர் சொல்லிருக்காருல புரட்சி தலைவர், சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழ்த்திடாதே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கேர்ள்ஸ் சேர்ந்து ஒரு பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க.
ஸோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபுல் வீடியோ என்னால் வந்து போட முடியாது, ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து சாங் இருக்கங்காட்டி கண்டிப்பாக நான் ஃபுல் வீடியோ போட்டேன் அப்படின்னா காப்பிரைட் வந்து வரும் சேனலுக்கு. ஸோ அதனால் அங்கங்கே கிளிப்ஸ் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தாரிகாவும் வந்து கூட என்னென்னமோ எங்ககிட்ட வந்து டவுட்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தா. ஆனால் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோடனேயுமே பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக உட்காந்து டான்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தா. எந்த ஒரு பேஜ் கூட கிடையாது, அமைதியாக உட்காந்து அவங்க என்ன டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து பார்த்துட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு வந்து டான்ஸ்னால் இப்போவே வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது. வீட்லேயுமே வந்து அப்பப்போ வந்து டான்ஸ் பண்ணுவா. சில சாங்ஸ்க்கெலாம் வந்து வைப் ஆகிற மாதிரி சாங்ஸ் இருந்துச்சுன்னா அவளே வந்து டான்ஸ் ஆடுவா. ஸோ சூப்பராக வந்து பரதநாட்டியம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மியூசிக் தான் வந்து பண்ணாங்க. ஸோ நிறைய கிட்ஸ் சேர்ந்து நிறைய சூப்பர் சாங்ஸ் எல்லாமே வந்து பாடினாங்க. முதல்ல கண்மணி சொல்லல, இங்க பொன்மணின்னு போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. ஆஹா, உன்னை நினைச்சு பார்க்கும் பொழுது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை கொட்டுது. அதேதான். ஆஹா, பிரமாதம். கவிதை கவிதை எங்க படி. கண்மணி, அன்போடு காதலின் நான் எழுதுமே. ஸோ இவங்க பாடுறதுமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் லைட்டாக வந்து அந்த பிஜிஎம் அந்த மியூசிக் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதோட நான் அப்லோட் பண்ணேன்னா வந்து காப்பிரைட் வருமா என்னன்னு எனக்கு கன்ஃபார்மாக வந்து தெரியல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அங்கங்கே வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாங்கே பார்த்தீங்கன்னா கண்மணி அன்போடு காதலன். ஸோ அந்த சாங்கில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப்பராக வந்து பாடினாங்க. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. எங்க போனீங்க? நீங்க பாடுங்க, நல்லா கைதுடுங்க. எவ்வளவு நல்லா பாடுங்க. இதெல்லாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வருது வருது விலகு விலகு அந்த சாங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சாங் வந்து பாடிட்டு இருக்கும்போது நவீனுக்கு வந்து ஒரு மாதிரி வைப் ஆயிடுச்சு போல். நவீனும் தாரிகாவும் சேர்ந்து ஜாலியாக வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தாரிகாவுக்கு வந்து அங்கே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா தான் வந்து அமைதியாக இருப்பா போல். இந்த சாங்க்கெலாம் வந்து அமைதியாகவே வந்து இல்லை, ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்து அவளை வந்து உட்கார வச்சுட்டு இருந்தோம். ஸோ சாங் செலெக்ஷனாக இருக்கட்டும், அவங்க பாடினதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். மீது விழி வைத்து பார்த்தேன், யாரும் அங்கே கிடையாது. சரி, அடுத்தது உரிமை மேடத்தோட வெளியிலிருந்து நம்ம விஐபிலாம் உள்ள கொண்டு வர போறோம். வந்த பிறகு நிகழ்ச்சி அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் அப்படிங்கிற வார்த்தை தான் மறுபடியும் சொல்ல வேண்டியது இருக்குது. ரைட், இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. தயவு செய்து நீங்க இப்பயே ரெடி பண்ணி வச்சுங்க. யாருக்கெல்லாம் வயசு 50 தாண்டி 60 வருதோ இப்பவே ரெடி பண்ணிருங்க. யார் யாருக்கு பேசணும் அப்படின்னு. 60 வயசுக்கு மேல வந்துட்டா எல்லாம் அந்த போனை வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்கோம். நீங்க காலகட்டத்தில் பாத்தீங்களா, எல்லாருமே இந்த 65 வயசுக்கு மேல போனை எடுத்து வச்சுட்டு பில்கேட்ஸ் கூட அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. நாட்டு பிரதமர் கூட இல்லை, ஒரு தருவாரு இப்படியே இருப்பாரு என்று வந்து அது ஒவ்வொரு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 7:40 விடுறது இல்ல. சீரியல் இல்ல, இது வேற. புதன்கிழமை சனி ஞாயிறு சொன்ன திங்கக்கிழமை தொடர்ந்து ஒண்ணு போச்சு. எடுத்ததே ஒரு வெள்ளிக்கு தான் எடுத்தது. ஒன்று வெள்ளிக்கு இவரு தொடர்றத பார்த்தா கோடி கணக்கில் பேசுவாரு. மச்சான் ஒரு ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு மச்சான் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன வரல விட்டு
வந்து பேசிட்டு இருக்கிறத விட தயவு செய்து வயது இருக்கும் போதே, வாழ்க்கை இருக்கும் போதே, வாழும் போதே உறவுகளோடு பேசி பழகுங்க. அப்பா அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. தாத்தா பாட்டிட்ட கொஞ்சம் கிண்டலாவும் பண்ணுங்க. நம்மளாம் கிண்டல் பண்ணுங்க, பாட்டியே நீ சாவாம அப்படியே இருக்கிறேன்னு. எங்க பாட்டி அப்படிதான். டேய் நான் சொத்து போய் வந்துருமா, சொல்லி உனக்கு வயசு 100 ஆயிடுச்சுன்னு. இதான் ஒரு கிண்டல் தானே, சந்தோஷம் தானே. அந்த மாதிரி பேசியாவது பழகுங்க. 4 பேர் தான் வீட்டுல இருப்போம், 4 மூலையில இருப்போம், 4 ரூம்ல இருந்துகிட்டு உள்ளுக்கு போன்லயே பேசிட்டு இருப்போம். அப்படி பேசாம இருக்கணும், சிரிச்சு பழகணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாடலோட நிகழ்ச்சி அதிகாரப்பூர்வமாக தொடங்க போகிறது. ஸோ இந்த சாங் முடிஞ்சோடனே மதுரை முத்து சாரும் அன்னபாரதி மாமும் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறமா அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷோ தான். சீரனவர்களை ஆர்வலோடு இப்பொழுது அழைப்போம். ஓகே சீரனவர்கள். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து போயிட்டே தான் இருக்குது. நான் என்னால் வந்து ஃபுல் ஷோவே வந்து போட முடியாது. அங்கங்கே ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் வந்து இந்த மேஜிக் ஷோலையுமே வந்து நான் வந்து போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டோர் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே அந்த லேடி வந்து போகிற மாதிரி கால் பாதி தலை பாதியாக வந்து வர மாதிரி வந்து காமிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சா நமக்கு வந்து மிரர் மட்டும்தான் வந்து தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே அந்த லேடி வந்து போகிறாங்க. போனதுக்கப்புறமா ஸோ அவங்க எதேதோ வந்து மேஜிக்லாம் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து மதுரை முத்துவோட அந்த வெல்கம் போஸ்டர் மாதிரி வந்து வருது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே போன அந்த லேடி வந்து காணோம். ஸோ ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து மேஜிக் ஷோ வந்து நடந்துச்சு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட், ஸ்பான்சர்ஸ் அவங்க எல்லாத்தையும் வந்து ஹானர் பண்ணுற மூமெண்ட். பொன்னாடி பூத்தி மாலை வந்து சிறப்பு செய்கிறார்கள். அன்னபாரதி அவர்களுக்கு விஐபி. ஸோ எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து ஹானர் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு மொமெண்டோ வந்து கொடுத்தாங்க. தேங்க்யூ திருமகாசே, நன்றி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஜென்ஸ் வந்து பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடினாங்க. செம்பருத்தி போட்டு பார்த்தா அப்பதான் நிறைய தெரியுது. தொப்பி போட்டு பாருங்க. தலைவலியா இருக்குடா. சும்மா நீ மட்டும் சொல்ற உனக்கு தலைவலி. நேற்று எனக்கு தலைவலி தான்டா. உடனே என் மனைவி போனேன், கட்டி குடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தான். உடனே தலைவலி. அப்படியா ஒரு மனைவி எங்க அப்படின்னா பேருக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு. என் கூட படிச்ச பொண்ணு பேரு அனுப்பிரியா. ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாரு, காலேஜுக்கு அனுப்ப மாட்டாரு. அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து இன்னைக்கு மெது அடிக்க நான் திருச்சி வரைக்கும் போனேன். பப்ளிக் இடத்துல யூனிட் போறாரா, போலீஸ்காரங்க பார்த்தா பிடிச்சிட்டு போறாங்க. சும்மா நம்ம பிடிச்சா பிடிச்சிட்டு போறாங்க. அஜித் கறி கொடுங்க அப்படின்னா ஒரு கிலோ அஜித் கறி தலை கறின்றத சுருக்குமா அஜித் கறி. உங்க தெருவுல மீனாட்சின்னு ஒரு பொண்ணு ஆட்டோ ஓட்டுது. நீங்க உங்களுக்கு ஓட்ட முடியுதா? அந்த மீனாட்சி நான் தானே ஓட்டுறேன். இந்த டான்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து டயலாக்ஸ் வர மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸ்க்கு வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதுவுமே வந்து சாங்ஸ் ஃபுல்லாக வந்து போட்டேன் அப்படின்னா வந்து காப்பிரைட் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கங்கே வந்து கிளிப்ஸ் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து நான் வந்து ஆட் பண்ணல. ஸோ சீரியஸாகவே அந்த டயலாக்ஸ் வரதுக்கும் அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் நாங்கள் வந்து பயங்கர ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மதுரை முத்து சார் அண்ட் அன்னபாரதி மாமாவோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான். பெரிய கூட்டத்துக்கு இடையில் பேசுறது எல்லாம் அவ்வளோடைய ரசனையாக இருக்காது, சலசலப்பாக இருக்கும். இது உண்மையிலே ரசிக்கக்கூடிய
ரொம்ப ரசனை நேர்த்தியாக வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நிரம்ப நகைச்சுவை கலைஞர் இருக்காங்க, நல்ல திறமைசாலிகளாக இருக்காங்க. இருந்தாலும் இந்த மேடைக்கு நான் வரேன்னு சொல்லி அன்போடு வரவேற்றுக்கூடிய தனி ஒரு பெண்ணாக ரொம்ப போராடி வெகு குறைவு காலத்தில் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. செல்வமேரி மேடத்துக்கு ஒரு பெரிய நன்றி. சிரித்து கொண்டே மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் முடியும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நீங்க கை தட்டிருக்கணும். உலகத்திலே இந்த மாதிரி பேச்சாளர் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்க கை தட்டு நானே உங்களுக்கு சொல்லுவேன், எங்க சிரிக்கணும்னு நானே சொல்லுவேன். உங்களால் சிரிக்க முடியல, நானா சிரிச்சுக்கணும் போறேன். என் குழம்பு சிரிச்ச குழம்பா போச்சுட்டு போக முடியாது. அதனால எந்த காரணத்தை கொண்டு நீங்க இதாயிரும் சோர்வாயிட வேணாம். அதே போல நாங்க என்ன ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அவ்வளவு எல்லாரும் முகத்திலும் ஒரு சிரிப்பு. இந்த இடமே கொஞ்ச நேரத்துல கோயில் மாதிரி மாறிடுச்சு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மேடைக்கும் போகும்போது ஒரு பதட்டத்தோடே போகும். நம்ம ஊருக்குள்ளே அப்படி, ஆனா இங்க எப்படி ரசிப்பாங்களோ போல நம்ம பேசுற பாச பிரியுமோ அப்படிலாம் யோசிச்சுட்டு வந்தோம். உண்மையிலேயே சிரிப்பு வந்தா சிரிக்கிறீங்களா இல்ல இதெல்லாம் ஒரு ஜோக்கு நினைச்சிருக்கீங்களா? பரவாயில்ல, எனக்கு சத்தம் வர்ற வரைக்கும் சந்தோஷம். அதே போல தயவுசு முன்பக்கம் சாரே மோகன் சாரே சிரிக்கிறார், சந்தோஷம். சில இடத்துல ஒரு அன்னைக்கு லைன்ஸ் கிளப் போயிருந்தேன், ஒரு 20 பேர் கோட் சுட்டு வர்றப்ப உட்காந்துருந்துச்சு. 65 ஜோக்கு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கேன், அசையலே அவரு. அதுல எனக்கு நேரம் உட்காந்து சிரிக்கவே இல்லை. ஏன்னா அவரு ஆர்கனைசர். சிரிச்சா நான் 2000 ரூபாய் சேர்த்து கேட்பேன் நினைச்சு, அந்த ஜோக்கு எந்த ஜோக்குக்கும் மயங்கிறாதா அப்படின்னு ரெஸ்ட் ரூம்ல போய் சிரிச்சுட்டு வந்து உட்கார்றாரு. இப்படி எல்லாம் பார்த்து வந்துட்டு ஸோ ஸ்டேஜ் ஏறினது தான் அப்படியே படப்படப்படன்னு அவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, பட் காமெடியாக எல்லாத்தையும் வந்து சிரிக்க வச்சுட்டு இருந்தாங்க. நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் யாரையும் நோயடிக்காமல் வாழ்ந்தாங்க. நான் மட்டும் பேசாம இன்னொரு கலைஞர் வந்துருக்காங்க, அவங்களையும் நீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்த்துருக்கீங்க. நிரம்ப அவங்கள பற்றி சொல்லுவோம். 2 பேரும் இணைந்து நான் ஒரு 20 ஆண்டு காலமாக 2005 கலந்து பேர் ஆரம்பிச்சு இப்போ 25-20 ஆண்டுகளும் தனியாக பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்களா சார் ஒரே ஒரு ஆள் கை தட்டினோடனே அவர் அதிர்ச்சி ஆயிட்டார். இல்லை ஒருவேளை இந்த பேர் பண்ணுங்க சார் பெருத்த அவமானம் போச்சு சபையில் அப்படி. அதனால முடிஞ்சா கை தட்டுங்க. ஒரு அம்மாலாம் கை தட்ட வந்துட்டு நிற்கிது சார், இன்னொரு நாளைக்கு பார்த்துக்குவோம். அதுக்காக இதுக்கெல்லாம் லீவுக்கு போயிடாங்க. ஒரு குடும்ப விழா எப்படி நடக்குன்றது தான் சார் காலம் மாறி போச்சு. பெரியவங்களாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த காலத்துல எந்த காலம் சொல்லவே மாட்டாங்க. என்னங்க அந்த காலம் அடிக்கடி இந்த வார்த்தை வந்து என்னதாங்க இருந்துச்சு. அந்த காலத்துல பெண்கள் கூந்தல் அவுத்து விட்டா அப்படியே தரையில வந்து விழுமா, 5 அடி நீளம். இன்னைக்கு விழுது தனியா விழுது தொப்பு. ஆமா கீழே வேற வாங்கிட்டேன் சார், அது கொஞ்சம் ஈடு வேணும் ஒரே நச்சரிக்கை. இதனாலதான் பாத்தீங்களா அப்படின்னா சாமி சேர்க்க யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு எனக்கு உண்மையிலே சந்தோஷம். மலேசியாவில் இவ்வளவு தாய்க்குழந்தைகள் தாய்மார்கள் பெண்கள் வந்து சந்தோஷம். பாதி சமம் நம்ம ஊர்ல வரவே மாட்டாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது. கொலையே நடந்தா கூட சன்னல் தான் பார்ப்பாங்க. என்னாச்சு மாறி வீட்டு போயிட்டானா அதை போட்டுக்கிட்டி. அந்த காலத்துல சன்னல் பின்னால பெண்கள், இப்ப பாருங்க பெண்கள் பின்னால சன்னல் தாக்கிடும். சன்னல் ஏணி பெண்கள். ஸோ மதுரை முத்து சார் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளோவாக பயங்கரமாக வந்து எல்லாத்தையும் வந்து சிரிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூடவே அடுத்தது பார்த்திங்கன்னா அன்னபாரதி மேமும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சார் இருக்குல்ல ஒரு வச்சுக்க தாடியை பார்த்தா 30 பேர் முத்தம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு வசதி அட்ரஸ்டி ஆகுது. இதெல்லாம் ஒரு நான் முடிச்சுக்கிட்டேன் சார். அவள் முத்தமிட்ட கண்ணத்தில் வேறு எதுவும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலிதான் என் தாடி. பாத்தீங்களா, கிளாப் பண்ணிட்டாருங்க. அப்ப வாங்கிருக்காங்க, எத்தனை முத்தம் வாங்கிருக்கிறாரு அவரு முடிவு என்ன, இந்த பாயிண்ட் கைதை கட்டி அடுத்த பாயிண்ட் போக மாட்டாங்க. வேலி காலி மூலி இதே தெரிவாங்க. பாத்தீங்களா வேற என்ன கவிதை வச்சிருக்கீங்க? இளைஞர்கள் அம்மா மாதிரி கவிதைகள் ஆள் கிடையாது. இன்னைக்கு ஒரு எழுதுறான், அவள் என் அருகில் இருந்தால் என் கண்களை மூட மாட்டேன், செல்போனை தூக்கிட்டு போயிடுவான். ஆளாங்கே கிடைக்காது கவிதை காதலாக. இன்னொரு தெரிஞ்சான், அவள் என் ஆரம்பிக்கிறான். மறந்துட்டீங்களா? மறக்கிறேன். அவளை நினைத்து கவிதை எழுத
அவளை நினைத்து கவிதை எழுத கண்களை மூடினேன், அப்படியே தூங்கிவிட்டேன். இதெல்லாம் சார் நாங்கள் உண்மையிலே சொல்றேன், மாறி மாறி பேசணுன்ற காலில் இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துல ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க. ஆமா சார். ஆனா உண்மையிலே நேத்து காலையில நடந்த சம்பவம். என்ன? எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். உங்க அப்பாவும் 10 வருஷம் முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டோமா? ரொம்ப லேட்டு. நல்ல மனுஷன் சார். எதனால? வீட்டுல மயில் வளர்த்தா தப்பா? ஆமா, இந்தியாவுடைய தேசிய பறவை மயில், அதை எப்படி வளர்ப்பீங்க? அது நான் தான் சார். சரி கிளம்புமா சார், எனக்கு பேமெண்ட் கூட வேணாம், நான் பேசாம வந்து நம்ம ஊர்ல 3 நாள் வேலை பார்த்து பொழைச்சுக்கிறேன். இப்படியெல்லாம் வந்து இந்த கொடுமையை அனுபவிக்க வேண்டிய லைட்ல ஆஃப் பண்ணி ஸ்பீக்கர்லாம் தூக்குங்கண்ணே போங்கண்ணே. என்ன இப்படியாம ஒரு கொடுமை நடத்தான்? என்ன சார்? இவங்கதான் மயிலா? ஆமா. உண்மையிலே இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லுங்க சார். நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு பாளைய 16 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை போலீஸார். உங்க அப்பாவை? ஏன் சார்? அப்புறம் புலி வளர்த்தா சும்மா விடுறாங்களா? நான் மயில் மாதிரி இருக்கிறேன்னா ஒரு கைத்தறி கொடுக்க பார்க்கலாம். எங்க ரெக்கேங்க இருங்க. முத்து சார் புலி மாதிரி இருக்கிறாருன்னா ஒரு கைத்தறி ரொம்ப ரசம் புளி வச்சு குடிச்சிட்டு அதனால அந்த எஃபெக்ட்ல பாருங்க சார். சரி, ஆனா உண்மையிலே சார் நீங்க நல்லா ரசிக்கிறாங்க சார். ஐயோ இதுக்கு என்ன எப்பயுமே எங்க வீட்டுல சாம்பார் வைக்கும்போது எங்க கிச்சனுக்குள்ள அனுப்பவே மாட்டாங்க. இல்ல கல்யாண மண்டபத்துக்கு சாம்பார் வச்சாலும் அந்த பக்கம் விட மாட்டாங்க. என்ன தூக்கி சாம்பார் செட்ல போட்டுருவாங்க. நான் தான் எங்க ஏரியாவிலே பெரிய பருப்பு பருப்பு சாப்பிட்டு வராங்க. மனைவியை பாராட்டுறேன். உங்க மனைவி சேலை உடுத்தி நடந்து வந்தாங்கன்னா, சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு. அவ்வளவு ஓடி போயிடும். பாருங்க சார். என்கிட்ட இந்த பாட்டை வந்து பாடுனேன். இந்த பாட்டையா? சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, உனக்கு அப்புறம் தெரிய அப்படின்னு நான் தான் தினம் துவைக்கிறேன். ஆனா ஒரு நாள் துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் அவ தான் துவைச்சா. சரிவா இல்லை என்னைய நடக்குதா இல்லையா சார்? நான் ரொம்ப சொத்தேன். நான் அன்னைக்கு ரோட்ல போட்டு ஒரு ஒய்ஃபு போட்டு அடிச்சிருக்கான். வந்த விளைவு ஏன் ரோட்ல போட்டு சம்சாரத்தை அடிச்சுக்கிட்டு திருப்பி அவனை சப்பு சப்புன்னு அடிச்சிருக்கேன். உள்ள என்னைய போட்டு அடிச்சால யாராவது வந்து கேட்டீங்களாடா? எல்லாருக்கும் நடக்கும். கொஞ்சம் முன்னப்புன்னு இருக்கு. நான் என்னைக்குமே தனியா அப்படி மேடம் அதான் நாங்க சம்பாதிச்சிருப்பேன். ஆனா உட்கார்ந்து கொஞ்சம் தள்ளிட்டு இருப்பாங்க. அந்த ஜோக்கெல்லாம் விழுந்து சிரிக்கிறப்ப மண்டை ஒரு ஆள் மண்டையில் இடிச்சாங்க. சார் நான் ரொம்ப நல்ல பொண்ணு சார். என்னைக்குமே புடவை கூட ரொம்ப லைட் வெயிட்டா தான் மேடம் உடுத்துவேன். ஏன் தெரியுமா? துவைக்கிற என் வீட்டுக்கார கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறது ஒரு பிஞ்சு மனசுக்கு சொந்தக்காரங்க. ஆனா உண்மையிலே இருக்கிறதுலே கஷ்டமான விளையாட்டு என்ன நினைக்கிறீங்க? இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு நான் ஜல்லிக்கட்டு வர்ணனை பண்ணியிருக்கேன். தமிழர்களுடைய அடையாளமான ஜல்லிக்கட்டு தான் இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு சார். நீங்க அலங்காரம் வந்து பாருங்க. ஆமா, ஜல்லிக்கட்டு நிறைய பேர் உட்காந்துருக்கான், டவுசரோட வெற்றியா நிற்பாங்க. அவங்க எல்லாம் மாடு ஒன்றும் செய்யாது. ஓரத்தில் விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவனை திட்டி கூட காலையில் பேப்பர்ல மாடு வெடி வீரர் மாறி கொத்து பழி விசாரிச்சு பாருங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், ஜல்லிக்கட்டுல கஷ்டமான விளையாட்டு சொன்னீங்க. ஜல்லிக்கட்டோட கொம்பு குத்தி குடல் கொம்பு வெளியே வந்து அவனே கட்டப்பில் அள்ளி போட்டு ஓட்டிடுறான். பகல் பொழுது கூட இரவு பொழுது போடுறா அப்படின்னு இருக்காரு. ஆனா அந்த இரவு பொழுதை போல பகல் பொழுதை போல கூத்து கொடுங்க செஞ்சிருக்கீங்க. உண்மையிலே பெரிய மனமார்ந்த பாராட்டுகள். நான் இந்த மாதிரி 60 திருக்குறள் தெரியும், இருந்தாலும் நீங்க கைதட்ட மாட்டீங்க. அவங்க நான் எதிர்பார் பட்டுன்னு சொன்னா பட்டு பட்டுன்னு கைதட்டுவாங்க. இதை நான் சொன்னா பட்டு பட்டு எங்க வந்து தட்டுவீங்க. ஐயாச்சு என்ன இருந்தாலும் இன்றைய தினம் எண்ணிக்கையில குறைவாக இருந்தால் கூட எண்ணங்களை நிறைவாக இருந்து எங்களை அவ்வளோ அழகா வாழ்த்தி சிரிச்சு. கண்டிப்பா உங்களுக்கு 400 சுகர் இருந்தாலுக்கு அது 120 குறைஞ்சிருக்கும். ஏன்னா எனக்கு 120 இருந்த சுகர் இப்போ 450 போயிருக்கு. ரொம்ப அழகு. இதே மாதிரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளோவாக அப்படியே வந்து டக்கு டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுத்துட்டு அப்படியே வந்து பயங்கர ஜாலியாக வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதில் சில கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன். ஃபுல்லாக அவங்க பேசினதெல்லாம் போட்டேன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து 1 ஹவருக்கு மேலே தான் வந்து வீடியோ வந்து போகும். ஸோ அதனால் அங்கங்கே நான் அவங்களோட ஸ்பீச் மட்டும் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து லைவாக வந்து நேரில் வந்து பார்க்குறது. ஸோ எங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் பயங்கர ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு கவுண்டருக்குமே
எல்லாருமே பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணி தான் வந்து பார்த்தோம். ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்த எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வயிறு குலுங்க சிரித்து தான் வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேரும் வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு 2 பேர் வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மலேசியாவில் இருந்து காமெடி ஆர்டிஸ்ட்டாக வந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஹானர் பண்ணாங்க. ஸோ இது பண்ணவே வந்து தாரிகா வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து அவள் வந்து பேஷன்ஸாக இருந்ததே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் நாங்களுமே வந்து கிளம்பிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோட வந்து ஈவெண்ட்டுமே வந்து முடிய போகுது அப்படின்னு தான் வந்து நினச்சேன். ஸோ நாங்கள் வந்து பயங்கர ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸோ நீங்களுமே எங்கள் கூட சேர்ந்து சூப்பராக அண்ட் ஜாலியாக வந்து சிரித்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.